ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி பொடி காலி ஆயிடுச்சு. அதான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கும் நான் காட்டிடலான்ட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது மூணுமே நான் அரை அரை டம்ளர் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுபட்டுருச்சான்னுட்டு தெரியறதுக்கு சும்மா ஒரு பருப்பு எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அப்படின்னா இது வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு, நம்ம சாப்பாட்டு அரிசி அரை டம்ளர் நான் எடுத்திருக்கேன். 20 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க கருவேப்பிலையை நம்ம தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் இது மூலியமாக கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் நல்லா கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வறுபட்ட உடனே நல்லா தனியாக எடுத்து வச்சுட்டு, நல்லா ஹீட்டு நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சிங்கன்னா சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச்.